எத்தனை எதிரிகள் எத்தனை விதத்துல எப்படி வந்தாலும் திமுகவை எவனாலே அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. திமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல என்னைக்கும் நோ என்ட்ரி தான். திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒரு தற்கொலை தலைவராகவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க. அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்பொழுதே இடதுசாரிகள் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கிட்ட கேள்வி எழுப்ப, அண்ணா தன்னுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் தன்னுடைய கொள்கைகளை வந்துட்டு செயல்படுத்துவதற்காகவும் வந்துட்டுதான் திமுகவை உருவாக்குறாரு. அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாக்கா எம்ஜிஆராலையும் அன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுக இருக்கக்கூடிய யாராலையும் சொல்ல முடியாது. அண்ணாயிசம்னா அண்ணாவுடைய கொள்கைகள், அண்ணாவுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவது திமுக. அண்ணாவின் கொள்கைகளை நிலைநிறுத்தி பறைசாற்றுவது திமுக இருக்கும்போது அண்ணாயிசம் என்ற பெயர்ல வந்துட்டு என்னன்னே தெரியும். அது அண்ணா திமுக உருவாக்குன எம்ஜிஆருக்கும் தெரியல. அண்ணா திமுக எதுக்காக உருவாக்கப்பட்டதுனாக்கா கொள்கையின் அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில உருவாக்கப்படல. திமுக எதிர்ப்பு அப்படின்ற, திமுக எதிர்ப்பு கூட இல்ல, கலைஞர் எதிர்ப்பு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அண்ணா திமுகவை உருவாக்குனாங்க. திமுக வந்துட்டு எப்பொழுதும் சித்தாந்த தெளிவு இல்லாம என்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அடிமை புத்தியோட தான் இருந்துட்டு இருக்கு. அண்ணாவை தெரிந்த அளவிற்கு எம்ஜிஆருக்கு அண்ணாவின் கொள்கைகள் தெரியாத காரணத்தினாலதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எந்த சேர்களும் உடைக்கப்பட கிடையாது, எந்த சேர்களும் களவாடிட்டு போகப்பட கிடையாது. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும், அது எப்படி செம்மையா யாருக்கும் பாதிப்பு இல்லாம நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக தான் பல விதத்திலேயே பல கட்சிகளுக்கு உதாரணமாவே இருக்குன்னு சொன்னா, திட்டமிட்டபடி ஒரு நிகழ்ச்சி எப்படி தொடங்கி அது யாருக்கும் பாதிப்பு இல்லாம எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஒரு நிகழ்ச்சியை முடிக்கிறதுல திமுக எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதனுடைய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு புதுசா முளைத்த காளான்களும் மக்களுக்கு இடையூறு கொடுக்கற மாதிரி தங்களை ஓவர் பில்டப் பண்றதுக்காகவே எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம செம்மையாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றத திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. கரூர்ல நடந்த திமுக முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்கா மாலையில நடக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சிக்கு காலையில இருந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கவே புதிதாக திரண்டு இருக்கிற அணில் கூட்டங்கள் பாத்தீங்கன்னாக்க உடனே சோசியல் மீடியால திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் பாருங்க அவங்களுக்கு கூட்டமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மாலையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி காலையில ஏற்பாடுகள் தான் அங்க நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப் கொடுத்தாங்க. ஆனா உண்மை என்னன்னாக்கா 1,00,000 இருக்கைகள் அந்த மாநாட்டுல போடப்பட்டிருந்தது. அந்த 1,00,000 இருக்கைகளும் நிரம்பி கிட்டத்தட்ட அதுவும் இல்லாம 1,50,000 மக்கள் வெளியில நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு திமுகவின் முப்பெரும் விழா மிக பிரம்மாண்டமே நடத்தப்பட்டது. நிகழ்ச்சி வந்திருந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கைகள்ல மக்கள் வருவதற்கு முன்னாடி அந்த இருக்கைகள்ல அவர்களுக்காக சின்ன ஒரு படிச்சப்பட்ட பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வைக்கப்பட்ட படிச்சப்பட்டகத்துல இருந்து எல்லாமே மஞ்சள் பையில வைத்து தண்ணியில தொண்டர்களுக்கு எது எது தேவையோ அந்தந்த இடத்துல அவர் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா கிரீஸ்கள் தரப்படவும் இல்லை. உற்சாக மிகுதியில யாருக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம தங்களுடைய நிகழ்ச்சிக்கான அந்த ஆனந்தத்தை அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதோட நோக்கம் என்னன்றது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய எல்லாருமே மிக வெளிப்படையா பேசக்கூடியதா இருக்கணும். கருத்துக்கள் சரியாக பகிரப்படணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அண்ணன் செந்தில் பாலாஜி ஆகட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், பெரியார் விருது பெற்ற அக்கா கனிமொழி ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்ச்சியின் முப்பெரும் விழாவினுடைய நோக்கம் என்னன்ற உணர்ந்து குறுகிய காலத்துக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அளவுக்குள்ள சரியாக தங்களுடைய கருத்துக்களை வைத்ததான். அதுல அக்கா கனிமொழியும் அண்ணன் செந்தில் பாலாஜியும் பாத்தீங்கன்னாக்கா மிக தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. எத்தனை எதிரிகள் எத்தனை விதத்துல எப்படி வந்தாலும் திமுகவை எவனாலே அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது அப்படின்றத வெளிப்படையாக போட்டு உடைச்சாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இதேதான் சொல்லியிருந்தாங்க. பாஜக எந்த விதத்துல எத்தனை விதமான எதிரிகளை கொண்டு நிறுத்தினாலும் ஒரு இடத்துல கூட திமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல என்னைக்கும் நோ என்ட்ரி தான் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சமீப கால நிகழ்வுகள்ல இன்னைக்கு மாற்று சொல்ல கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருமே எதை மாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்திருந்த சனாதனிய பார்ப்பனிய மேலாதிக்கத்துக்கு எதிராக
அதான் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில இருந்து எல்லாத்தையும் ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இடத்துல வந்துட்டு திராவிட கட்சிகளுடைய தாக்கத்தால வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு முன்னேறி அதான் வந்துட்டு சனாதன பார்ப்பனிய அடக்குமுறைகள் இருந்து சூழ்ச்சியான ஆட்சியில இருந்து மாற்றி தமிழ்நாட்டை வந்துட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்கிற இந்த ஆட்சிக்கு நீங்க மாற்றுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப நீங்க எதை மாத்த போறீங்க? இந்த தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போக போறீங்களா மீண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைத்திருந்தாங்க. இது மாற்று அரசியல் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நறுக்கு கேள்வியை வந்துட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்காம தமிழ்நாட்டை வந்துட்டு டபுள் டிஜிட் லெவலுக்கு வந்து ஜிடிபியில வந்து முன்னேற்றி கொண்டு போயிருக்கோம். பல விதத்துல நமக்கு வந்துட்டு உரிமைகளை வந்து ஒன்றிய அரசு மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த உரிமைகளை கேட்டு போராட இடத்துல நமக்கு சேர வேண்டிய பங்கை வந்து கொடுக்காம மறுதளிக்கும் போது அதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டை வந்துட்டு திராவிட மண்டலத்தை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்றதை கேள்வி எழுப்பி, ஆனா அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அடிமை புத்திகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா காலில் விழுந்தது போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப கட்சிப்பை எடுத்து மூடி மறைச்சுக்கிட்டு தான் போய் சந்திப்பை முடிச்சுட்டு வராங்க. முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குன்ற மாதிரி காலில் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு கட்சிப்பு உங்களுக்கு தேவையான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் நிகழ்த்தப்பட்ட சம்பவங்களுக்கும் ஒரு நறுக்கு பதிலடியை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுல குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வரைக்கும் திராவிட கொள்கைனா என்ன, திராவிடம்னா என்னன்னு தெரியாமலே இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர்கிட்ட போய் திராவிடம்னா என்னன்னு கேட்டபோது ஏங்க அதெல்லாம் பெரிய விஷயங்க, அதை போய் என்கிட்ட வந்து கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கு விளக்கம் திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஒரு தற்கொலை தலைவராகவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க. அவர் அப்படி இருக்கிறதுனாலதான் அண்ணாயிசம் சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குனாருனாக்கா அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்பொழுதே இடதுசாரிகள் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா அண்ணா தன்னுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் தன்னுடைய கொள்கைகளை வந்துட்டு செயல்படுத்துவதற்காகவும் வந்துட்டு தான் திமுகவை உருவாக்குறாரு. அதுவும் பெரியார் வழியில் நின்று திமுக வந்துட்டு உருவாக்குறாரு அப்படின்னு கொள்ள அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக வந்துட்டு எம்ஜிஆர் ஏன் தொடங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது இடதுசாரிகள் கேள்வி எழுப்பினாங்க. அண்ணாயிசம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாக்கா எம்ஜிஆராலையும் அன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல முடியும், இன்னைக்கு வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய யாராலையும் சொல்ல முடியாது. அண்ணாயிசம்னா அண்ணாவுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துறது திமுக அப்படித்தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணாவின் கொள்கைகளை நிலைநிறுத்தி பறைசாற்றுவது திமுக இருக்கும்போது அண்ணாயிசம் என்ற பெயர்ல வந்துட்டு என்னன்னே தெரியும். அது அதிமுக உருவாக்குன எம்ஜிஆருக்கும் தெரியல. அதிமுக எதுக்காக உருவாக்கப்பட்டதுனாக்கா கொள்கையின் அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில உருவாக்கப்படல. திமுக எதிர்ப்பு கூட இல்ல, கலைஞர் எதிர்ப்பு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவை உருவாக்குனாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்துட்டு எப்பொழுதும் சித்தாந்த தெளிவு இல்லாம என்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடிமை புத்தியோட தான் இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களே பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கே வந்துட்டு அந்த கொள்கை தெளிவு சித்தாந்த தெளிவு இல்லாததான் பார்ப்பனியர்களுக்கு சாதமா பார்ப்பனர்களுடைய அடிமையாக இருந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்துட்டு பண்ணாங்க. கிட்டத்தட்ட பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டெல்லாம் அவர் அப்பயே கொண்டு வந்து முயற்சி பண்ணி பார்த்தாரு. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள். ஏன்னா அண்ணாவை தெரிந்த அளவிற்கு எம்ஜிஆருக்கு அண்ணாவின் கொள்கைகள் தெரியாத காரணத்தினாலதான் அவர் தடுமாறி போனாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரே அதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் தோல்வி சந்தித்து அப்புறமேட்டு வந்துட்டு அவரே வந்துட்டு அதெல்லாம் பின்வாங்கின கதைகளா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாயிசத்தை எம்ஜிஆர் வந்துட்டு அண்ணாயிசத்தை கொடுத்துட்டு போனாருனாக்கா அந்த அண்ணாயிசம்னா என்னன்னு தெரியாத இவர்கள் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அடிமையிசமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நறுக்கு என்ற கேள்விகளால வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி துளைத்தெடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியால தாங்கிக்கவே முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறித்து வந்துட்டு தேவையில்லாத அவதூறுகளை வந்துட்டு பேசிட்டு இருக்க. சட்டையை கிழிச்சிட்டு சட்டை வந்துட்டு சட்டசபையில நம்பிக்கையில வாக்கெடுப்பின் போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுகவினர் மீதும் குண்டு கட்டாக அங்க இருந்த சட்டசபை காவலர்களை வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு அராஜகமா நடத்தினான்னு தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பிரச்சனைகள் உருவாச்சு, சட்டைகள் வந்துட்டு கிழிக்கப்பட்டதா செய்தது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனடியாக இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே தமிழ்நாட்டு அரசு மனப்பிறழ்வில் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி தான். தான் ஒரு முதலமைச்சராக இருந்த காலத்தில் சரி எதிர்கட்சியாக இருந்த காலத்திலையும் தான் என்ன பேசுகிறோன்றது தெரியாமங்க ஆம்புலன்ஸ வந்துட்டு வழிமறிச்சு அதன் மீது தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய தற்கொலை பையன் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மனப்பிறழ்வு இருக்குமே தவிர இந்த மாநிலத்தின்
இந்த மாநிலத்தின் சுய ஒரு மரியாதை வந்துட்டு என்னைக்கும் கெட்டுவிடக் கூடாது, இந்த மாநிலத்தின் சுயாட்சிக்கு எந்த இடத்துலயும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லப்படி முதல் மு.க.ஸ்டாலினை பார்த்து இந்த எடப்பாடி பழனிசாமி நக்கலாக பதில் பேசுகின்ற நிலைமையில இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் உண்மையிலே மனப்பிறழ்வுல வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படி இருந்திருந்தாக்கா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி என்ன சூழ்ச்சி நடக்குது அப்படின்றத கூட தெரியாம மேடையில பேசுகின்ற வெத்து பேச்சுகளை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கன்னிங் ஃபாக்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாக்கா அமைதிப்பட அமாவாசைன்னு சொன்னாலும் அது ஒரு முட்டாள் அமைதிப்பட அமாவாசையா இருக்குது. பாஜக போன்ற அடிமுட்டாள்களிடமே ஏமாந்து போடுகின்ற அடிமுட்டாள் அமாவாசையா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எடப்பாடி பழனிசாமி திமுக முப்பெரு விழாவில் பேசப்பட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாம திணறினாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முப்பெரு விழா நிகழ்ச்சியே வந்து பார்த்தா மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியே இன்னைக்கு மாநாடு, அதாவது இருக்கைகள் 1 லட்சம் பேருக்கு போடப்பட்டு அது நிரம்பி வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா நின்று கொண்டு பார்க்கக்கூடிய இடத்த கொட்டுகின்ற மழையில சாதாரணமா தூரல் போட்டாலே அதிமுகவுடைய கூட்டம் எல்லாம் பிச்சு உதறி ஓடி போயிடும். ஆனா திமுகவின் தொண்டர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னாங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் கொள்கை உணர்வோடு இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ பிளவுகளை வந்து திமுக வந்து சந்திச்சிருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க இது இன்னைக்கு வரைக்கும் ஆலமரமாக இருந்திருக்குது. அதுல இருந்து பிரிந்து போன்ற கட்சிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் அது விழுதுகளா தான் இருந்துட்டு இருக்குதே தவிர திமுக ஆலமரம் வந்துட்டு என்னைக்கும் வந்து அசையாம இருக்கு. அது பிரிந்து போன விழுதுகள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த ஆலமரத்துக்கு துணையாக வந்து நிற்கின்ற நிலைமைதான் இருக்குது. இதுதான் வந்துட்டு திமுகவனுடைய, ஏன்னா திமுக வந்துட்டு கொள்கையின் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் சித்தாந்த ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இங்க விஷயமா இருக்குது. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சித்தாந்த தெளிவும் இப்பொழுது இல்லை அப்படிதான். அதிமுகவுக்கு ஆரம்பிச்சே தமிழ்நாட்டினுடைய சித்தாந்த கோட்பாட்டோடு எந்த ஒரு இதுவும் தடுமாற்றங்களும் சந்தித்து கொண்டே இருந்தாங்க. அந்த நிலைப்பாடுதான் இப்பொழுதும் இருந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியோட முடிவில் வந்துட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடக்குமுறைக்கு நோய் என்று, ஆதிக்கத்துக்கு நோய் என்று, திணிப்பிற்கு நோய் என்று, மொத்தத்துல பாஜகவுக்கே நோய் என்றுன்னு சொல்லிட்டு மிக வேகமாக வந்துட்டு தன்னுடைய பஞ்ச் டைலாக்குகளை கொடுத்து உரிமை போர் நடத்தி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியம் நம்ம அனைவருக்குமே இருக்கு அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பதவிக்கான போராட்டமோ இப்போ 2024 நடக்க போறது இல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நடக்க போகின்ற போராட்டம். அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ ஓரணியில் திரள வேண்டிய இருக்குது. போராடிதான் தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்திருக்கிறோம். இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒருபோது தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூளுரையை வந்துட்டு ஒதுக்கி வைத்து ஒட்டுமொத்த தொண்டர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த உறுதிமொழியை ஏற்க வைத்தார். அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எந்த சேர்களும் உடைக்கப்பட கிடையாது, எந்த சேர்களும் களவாடிட்டு போகப்பட கிடையாது, அங்க இருந்து எந்த பொருட்களும் தூக்கிட்டு வந்துட்டு போக கிடையாது. அதாவது இருந்த இடத்துல அப்படியே இருந்தது, எல்லாமே வந்து பத்திரமாக இருந்தது அப்படின்றது அணிலர்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த அணில் கூட்டங்கள் இன்னைக்கு போயிட்டு நீதிமன்றத்துல போயிட்டு புலம்பிருக்காங்க. அதாவது அணில் கூட்டத்துல வந்துட்டு ஒரு சங்கி பையன் ஒருத்தர் இருக்கிறான், அதாவது சங்கியாக இருந்து அடிமையாகி இப்பொழுது அணிலாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் நீதிமன்றத்துல போயிட்டு வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க எங்க தலைவர் வந்துட்டு, ஏன்னா இவர் தலைவர் பெரிய இவர் இல்லைங்களா, அவர் வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொள்றதுனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றம், அதாவது எல்லா மாவட்டங்கள்லயுமே சம்பந்தப்பட்ட காவல்துறைகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அனுமதி கொடுக்கணும், அவருடைய நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் கேட்கும் போது திருச்சியில நடந்த அது எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்துல காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டது. அதை பார்த்து நீதிபதியை டென்ஷன் ஆகி, ஏங்க நீங்க சொன்ன உங்க தொண்டர்களை கேட்க மாட்டாங்களா, உங்க தொண்டர்களை சரிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா, இப்படி பில்டிங் மேல ஏறாங்க, கரண்ட் கம்பி மேல ஏறானுங்க, யாருக்கா ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆதமா கட்டி விட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும் போது புதிய விதிமுறைகளை வகுக்கணும். அது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில ஏற்படுத்த பொருட்சேதங்களுக்கு இழப்பீடு வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே ஏதாவது கட்சிகள் இயக்கங்கள் நடத்துகின்ற
நிகழ்ச்சிகளில் ஏதேனும் இழப்பீடுகள் ஏற்பட்டு பொது சொத்துகளுக்கு இழப்பு ஏற்பட்டாக்கா நிச்சயமா அந்த கட்சிகளிடமோ அந்த இயக்கங்களிடமோ இழப்பீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்குது. அந்த சட்டத்தின்படி ஏன் இவங்க கிட்ட இழப்பீடு வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட கேள்வி எழுப்பியதோடு இனிமேல் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சம்பவ நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இழப்பு ஏற்பட்டாக்கா அதை வச்சுட்டு நாம அந்த இழப்பீடுகள் வந்து சரி பண்ணணும் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த அணில் குஞ்சுகளால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபான்னு கொடுத்து விஜய் அவர்கள் வந்துட்டு பிக்சட் டெபாசிட் மாதிரி அங்க கட்டினாலும் 234 கோடி ரூபாய் வந்துட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் அவர்கள் வந்து கட்ட வேண்டிய சூழல் இருக்கும். கட்டுவாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் உச்சத்தை விட்டுட்டு மக்கள் சேவைக்கே வந்தாரு இல்லைங்களா? அதனால வந்து அட்லீஸ்ட் ஒரு கோடியாவது வாங்கி டெபாசிட் வாங்கிட்டு, ஏன்னா சேவகர்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, மக்களுக்கு வந்துட்டு இழப்புகளை வந்துட்டு கொடுக்குறாங்கக்குள்ள விஜயிடம் வந்துட்டு விஜய் போகின்ற ஒவ்வொரு தொகுதியும் கண்டிப்பாக 1 கோடி ரூபாயை வந்துட்டு பிக்சட் டெபாசிட்டா வாங்கி வைக்கிறது நல்லதுதான். அப்படி வாங்கி வச்சாக்கா இவர்கள் செய்கின்ற இழப்பீடுகளுக்கு 10 மடங்கு பெனால்ட்டி போட்டு அதுக்கு மேலையும் கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. கவுன்சிலர் எலெக்ஷனை கூட கண்டக்ட் பண்ணாத ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா மக்களுக்கு வந்துட்டு தொல்லையை கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைப் ஏத்துவாரமா, லைட்டு போட்டு ஹைப் ஏத்தி ரசிகர்கள் வந்து உசுபேத்துற வேலைகள்லாம் பண்ணாரு இல்லைங்களா? அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, மிகப்பெரிய உறுப்பினர் தொகைகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, மாநிலத்தின் உரிமைக்காக தொடர்ந்து போர்க்குரல் எழுப்புகின்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சின்ன இடையூறு கூட கொடுக்காம வந்தாங்க. முப்பெருவிழாவில் கலந்துகிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்கன்னு இருக்குது. ஆனா எந்த ஒரு இதனால பாதிப்பு இல்லை, எந்த ஒரு பொருட்களும் அங்க சேதப்படுத்தப்படவில்லை அப்படின்றது இங்க பார்க்க வேண்டிய. அதுதான் பக்குவப்பட்ட தலைவனால நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கும். பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் அஞ்சலை அம்மாவையும் வேலு நாச்சியாரையும் வந்துட்டு படத்துல வைத்து கொண்டு அண்ணாவை வந்துட்டு எங்களை 1967 வழிகாட்டி அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லி கொண்டு இருந்தாலும் படங்களை வைத்து கொண்டு செய்வதில்லை. அவர்கள் கொள்கைகளை பக்குவப்பட்ட தலைவர்களாலதான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை கூட எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம நடத்த முடியும், சொல்ல முடியும். பக்குவப்பட்ட தலைவராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால இந்த கட்சி தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் மக்களிடம் பக்குவமா நடந்து கொள்வது எப்படின்றத சொல்லில செயலில் செய்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அடுத்து என்ன நடக்குது என்பதை குறித்து இன்னொரு நிகழ்ச்சியில வந்து பேசுவோம் தொடர்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?